ஊர்லேருந்து எங்கள் அம்மா பிச்சிப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டே நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் தான் எடுத்து வச்சேன். லைட்டாக வாடி இருந்துச்சு. இந்த பூ கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு தலையில் வச்சாச்சு. இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் கேரட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த சாம்பார்லாம் வச்சேன்னா 3 டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சிருவேன். 2 நேரத்துக்கு ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நைட் டைமில் இட்லி தோசை ஏதாவது ஊற்றி சாம்பார் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு. குழம்பு நல்லா கொதிச்சதுமே தாளிப்பு சேர்த்து இறக்கியாச்சு. நல்லா ஒரு திக்கான குழம்பா ரெடி பண்ணியிருந்தேன். இப்படி இடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம், எல்லாமே ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து அம்மன் கோயில் கூட நடந்துட்டுருக்கு. அதான் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கேரட் பொரியல், சாம்பார், அப்புறம் மோர் மிளகா, ஊறுகாய் எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நாங்கள் ஊரில் போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் கைஸ்.